Hi friends, welcome to my channel. This video is sponsored by genreviews.online. Genreviews.online is one of the review portal site. இவங்க வெப்சைட்டில் நம்ம வீடு காலேஜ் ஆஃபீஸ்க்கு தேவையான திங்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஜென்யூனான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ட்ரிபிள் க்ரோஷே எப்படி ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடுறதுக்கு நான் வந்து அக்ரிலிக் யான், அதாவது நார்மல் உல்லன் பால் எடுத்திருக்கேன், ப்ளஸ் இந்த ஹூக் எடுத்திருக்கேன். இந்த ஹூக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 8 5mm ஹூக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு பெருசாக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற அலுமினியம் ஹூக் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சு போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நாம் வந்து ஒரு 13 செயின் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த ஹூக்கில் இருக்கிறது வந்து லூப்பு, அதை வந்து நம்ம செயினாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து 13 செயின் போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஸ்டிச்சஸை விட்டுறணும். 1 2 3 4 அந்த 4 விட்டுட்டு 5th செயின்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஹூக்கில் வந்து நம்ம எப்பயுமே வந்து சிங்கிள் இதை தான் வந்து த்ரெட்டை லோட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது த்ரெட்டை வந்து சுற்றி எடுத்துப்போம். இப்போ இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடுறதுக்கு 2 தடவை நம்ம சுற்றணும். அதாவது ஒரு தடவை சுற்றுறது இல்லாமல் 2 தடவையாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 லூப்பு கிடைக்கும். 4 செயினை விட்டுட்டு 5வது செயினில் நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஹூக்கை உள்ளே விட்டு திரும்ப எப்பவும் போல் யானை வெளியில் எடுக்கிறோம். இப்போ இந்த நம்ம ஹூக்கில் பார்த்திங்கன்னா 4 லூப் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஹூக்கை யானில் சுற்றி எடுத்து ஃபஸ்ட்டு இருக்க 2 லூப்பில் மட்டும் விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஹூக்கில் 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ அதே மாதிரி திரும்ப உள்ளே விட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் நமக்கு 2 இருக்கும். ஸோ மறுபடியும் யானை வந்து ஹூக்கில் சுற்றி திரும்ப எடுக்க போகிறோம். இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. அதாவது எப்பையும் வந்து நம்ம ஒரு தடவை மட்டும்தான் வந்து ஹூக்கில் யானை சுற்றுவோம். ஆனால் ட்ரிபிள் க்ரோஷேக்கு வந்து 2 தடவை நம்ம சுற்ற போகிறோம். 2 தடவை சுற்றிட்டு அடுத்து இருக்க செயினில் இன்சர்ட் பண்ணி ஹூக்கை அந்த பக்கம் இருக்க யானை வந்து இந்த பக்கம் எடுக்கும்போது நமக்கு ஹூக்கில் ஒரு 4 லூப்ஸ் கிடைக்கும். இதில் இன்னொரு தடவை யானை வந்து லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஹூக்கில் எடுத்துகிட்டு நம்ம இதே 2 ஸ்டிச்சஸாக வெளியில் எடுக்க போகிறோம், லூப்பாக வெளியில் எடுக்க போகிறோம். இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் க்ரோஷே. நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 லூப் எடுக்காமல் விட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சு வந்து சைஸ் கம்மியாகிடும், ஹைட்டு வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து நம்ம 3 தடவை செட் ஆஃப் 2 3 வந்து நம்ம 2 லூப்பாக எடுத்து வெளியில் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லூப் எடுத்திருக்கேன், அதில் மொதல் 2 எடுக்கிறேன், அடுத்து 2 லூப்பை வந்து எடுக்கிறோம், அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற மீதி இருக்கிற 2 லூப்பையும் வெளியில் எடுக்கிறோம். இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம 4 செயின் விட்டுட்டு போடணும், அது அந்த ஹைட்டுக்காக போடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த செயினில் அப்படியே கண்டினியூஸாக போட்டே போக வேண்டியதான். இப்போ நீங்கள் இதில் ஒரு தடவை தான் மேலே லூப் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதாவது ஹூக்கில் வந்து 1 டைம் தான் சுற்றுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகிடும்னா ஹைட்டு கம்மியாகிடும். இங்கே பாருங்கள், நான் இப்படி சுற்றி காமிக்கிறேன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாகிடும். அதனால் எப்பயும் என்ன பண்ணணுன்னா ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனமாக போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஃபஸ்ட் டைம் நாம் என்ன பண்ணணும், ஹூக்கில் வந்து 2 லூப் எடுக்கணும், 2 தடவை சுற்றி லூப் எடுக்கணும். அதுக்கப்புறம் செயினில் இன்சர்ட் பண்ணுறோம், பேஸில் இருக்க செயினில் இன்சர்ட் பண்ணுறோம். திரும்ப வந்து ஹூக்கில் யானை சுற்றி எடுத்தால் 4 லூப்பு மேலே கிடைக்கும். அதில் 2 நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இது எல்லா செயின்லேயும் நமக்கு ஃபுல்லாக இந்த எண்டில் இருக்க கடைசி செயின் வரைக்கும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹைட்டு கொடுக்கும். இப்போ டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷேலாம் போடும்போது சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் ஆரம்பத்திலே ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா இங்கேயே வந்து இதை திருத்திடணும். பிரிச்சுட்டு கூட போட்டுருங்க, பிரிச்சுட்டு தான் போடணும். இல்லைன்னா நீங்கள் அடுத்து அதை டெவலப் பண்ணி அடுத்தடுத்த லேயர் கொண்டு போகும்போது கண்டிப்பாக இது வந்து ஹைட்டு இந்த நம்ம கரெக்டான ஸ்டிச்சு போடலைன்னா ஹைட்டில் வித்தியாசம் வரும், ஸ்டிச்சஸ் வித்தியாசம் வரும்.
சைடில் டிக்ரீஸ் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ நீங்கள் பேஸில் எத்தனை செயின் போட்டிருக்கீங்களோ அந்த செயினை கவுண்ட் பண்ணியே மேலே ஸ்டிச்சஸ் வரணும். இப்போ நம்ம கீழே வந்து பேஸில் 13 செயின் போட்டோம், அதில் வந்து 4 விட்டுட்டு மீதி நமக்கு 9 ட்ரிபிள் க்ரோஷே வரணும். அப்படி இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு லேயர் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதே 9 திரும்ப வரும். ஸோ நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு ஷால் மாதிரி ஏதோ போடுறீங்க அப்படின்னா அந்த லென்த் வந்து இந்த கடைசி இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு பேஸில் கூட நீங்கள் இல்லை ஒரு 4th லேயர் 5th லேயரில் கூட ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டீங்க, ஒரு செயினை விட்டுட்டீங்க, போடாமல் விட்டுட்டிங்கன்னாலும் அது கடைசி வரைக்குமே வந்து அது ஒரு மாதிரி கிராஸாக கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் போடும்போது இதில் நமக்கு என்ன முக்கியம்னா கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். கவுண்டிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ட்ரிபிள் க்ரோஷே இப்படி தான் இருக்கும். இது வந்து பேக் சைடு. இது வந்து செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹைட்டாகவே இருக்கும். அந்த க்ரோஷே வந்து நல்லாவே ஹைட்டில் கொடுக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 9 இருக்கணும். 9 இருக்கும். இதில் நம்ம அந்த சைடில் வந்து ஆரம்பத்தில் விட்ட அந்த 4ம் வந்து 4 செயின் இருக்குது. ஸோ அது அந்த ஹைட்டுக்காக வர்றது தான். ஓகேவா? நம்ம பேஸில் மொத்தம் 13 செயின் போட்டோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 4 செயினை விட்டுட்டோம். 4 செயினை விட்டுட்டு மீதி இருக்கிறதுல போடும்போது நமக்கு 9 ஸ்டிச்சு வந்திருக்கும் இங்கே. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.